மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டைட்டில் கார்டுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடலாம். நம்மளே அறியாமல் அவரை ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் மாதிரியே செய்ய ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும், ஓ நம்ம அவர் ஃபேன் போல இருக்கு. கரெக்டாக அந்த நடிக்கக்கூடிய அந்த ஒரு பையன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாரு. ஸோ அந்த வயசு பையனுங்களை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஏன்னா ஷூட் ஆரம்பிக்க போது எல்லாரும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நான் அதுக்கு தான் வந்திருக்கணும்னு நினச்சி என்னைய உள்ள கூட்டு போயிட்டாங்க. எங்க குருவில என்ன பொசிஷன் அது? த்ரிஷாவோட தம்பியா? ஓ நீங்க தானே அது கோச்சாவோட பையன். ஆமா, அந்த உங்களுக்கான அந்த கழுத்தை ஆடுவீங்களே. ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. ஆரம்பிச்சது குட் ஒன் டே பிகம் அ வெரி பிக் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து அது ஒரு வேத வாக்காவே எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக வந்து அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து இன்னொரு ஒரு வாரத்தில் ரஷ்யாவுக்கு வர முடியுமா அப்படின்னா, நீங்கள் ஸ்டாருக்கு வர சொன்னால் கூட நான் வந்திருப்பேன் அண்ணனுக்காக, ரஷ்யாலாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட அந்த விசா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி கடவுள் வந்து என்னை போய் ரஷ்யாவில் சேர்த்தாரு. ஓகே, இப்போ ரஷ்யா மீன்ஸ் இப்போ நீங்களே புட் எஃபர்ட் விசால இருந்து டிக்கெட்டை டக்குன்னு போட்டு கிளம்பி போயிட்டீங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அமேசிங் பிரதர். இல்ல அது எல்லாருக்கும் அது சாத்தியமாகல. சில பேருக்கு அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனக்கும் அது ஈஸி கிடையாது. நானும் என்னோட சேவிங்ஸ் இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணேன். சீன் பண்றோம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப கேட்டாரு, ரஷ்யனா அப்படின்னு. அந்த இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அந்த ரசிகன் வெளியே வந்தான். அதெல்லாம் இல்லைண்ணா. அவரும் சொன்னாரு, நான் வந்துட்டு முடிவு எடுத்துட்டேன்ப்பா, மக்கள் எனக்காக ரொம்ப பண்ணிட்டாங்க, இப்போ நான் மக்களுக்கு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. फटाफट फटाफट वीके शैम्पू है कलर फटाफट. வணக்கம் இர்ஃபான் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு மீட் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஜனநாயகனுக்கு. ஸோ நிறையா விஷயங்கள் உங்களை நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். மலேசியாவில் இருந்து இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன், அதாவது விஜய் சார் ஃபேனாக இருந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் கோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸாக இருந்தாலும் இதில் சல்மான் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நல்ல விஷயமாவே கோட்ல உள்ள கேரக்டர் நோட்டீஸ் பண்ணீங்களா? நோட்டீஸ் பண்ணோம். ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் அது யார் இவர் புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்ட போஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் அண்ட் மலேசியா மக்கள் நிறைய பேர் கொஞ்சம் லிங்க்கில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்கள பற்றின போஸ்ட் அண்ட் அப்ரிசியேஷன் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அங்கே மலேசியாலையும் விஜய் சாருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே ஃபங்க்ஷனே அங்கே வச்சாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அங்கே மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து விஜய் சார் ஃபேன், அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த கதையிலேருந்தே போகலாம். எப்போ இருந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு விஜய் சாரை வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரசித்து அவரை மாதிரியே செஞ்சுலாம் பார்க்கணும்னு நினச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு பத்ரிலன்னு நினைக்கிறேன். பத்ரிக்கு அப்புறம் அதே அந்த ரெட் கலர் ஹேங்கர்சீஃப், ரெட் கலர் ஷர்ட்டு இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணும்போது நம்மளே அறியாமல் அவர் ஃபேன் ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரால் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரும் ஃபேன் ஆகிறாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த சின்ன குழந்தையிலேருந்து தான் எல்லாரும் ஃபேன் ஆகிறாங்க. நம்மளே அறியாமல் அவரை ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் மாதிரியே செய்ய ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும், ஓ நம்ம அவர் ஃபேன் போல இருக்குது, அவரோட அடுத்த படம் வரதுக்கு வெயிட் பண்ணுவோம், அவரோட போஸ்டர்ஸ் கட் அவுட்லாம் வெட்டி வீட்டில் வைப்போம். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு ஜேர்னி தான். ஸோ ஐ திங்க் இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அது குருவின்ற ஒரு ஷூட் தான் என் லைஃபே மாற்றிச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, மலேசியாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால அப்பா கூட்டிகிட்டு போனாங்க பார்க்கறதுக்கு. பட் அவ்வளோ கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த கூட்டத்தில் எனக்கு வந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, லக்குன்னு சொல்லிக்கலாமே. கரெக்டாக அந்த நடிக்கக்கூடிய அந்த ஒரு பையன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாரு. ஸோ அந்த வயசு பையனுங்களை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஏன்னா ஷூட் ஆரம்பிக்க போது எல்லாரும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நான் அதுக்கு தான் வந்திருக்கணும்னு நினச்சி என்னைய உள்ள கூட்டு போயிட்டாங்க. எங்க குருவில என்ன பொசிஷன் அது? த்ரிஷாவோட தம்பியா? ஓ நீங்க தானே அது? கோச்சாவோட பையன். ஆமா, அந்த உங்களுக்கான அந்த கழுத்தை ஆடுவீங்களே. ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. அங்க ஆரம்பிச்சது. அதனால வரைக்குமே வந்துட்டு எனக்கு வந்து பைலட் ஆகணுன்றது தான் ஆசை. பட் அந்த மூமெண்ட்ல வந்து அது மாறிடுச்சு. என்னை போய் உட்கார சொன்னாங்க. அப்புறம் டைலாக் கொடுத்தாங்க, கையில் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க. இதை படிச்சுட்டு பேசிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, த்ரிஷா மேம் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. இப்போ என்னை பார்த்தா நம்ப மாட்டாங்க, டே நீ தான் அந்த பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உள்ளுக்கு வந்தாங்க. ஓகே, ஒன்ஸ் தே சே கேமரா ரோலிங் ஆக்ஷன், யூ டோன்ட் லுக் எனிவேர், யூ லுக் அட் மீ அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் டைலாக் பேசினோம். டைரக்டர் ஓகே நாங்கள் அப்புறம் என்னை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ அந்த ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அப்போ அதான் அண்ணனை நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா பேசினாரு. பேசிட்டு கடைசியாக வந்து குட் ஒன் டே பிகம் அ வெரி பிக் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து அது ஒரு வேத வாக்காவே எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக வந்து மலேசியாவில் நடிக்க ஆரம்பிச்சு சின்ன ரோல்ல இருந்து ஹீரோ ஆகி, ஹீரோல இருந்து வில்லன் ஆகி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 லாங்குவேஜ்லயும் பண்ணிட்டு இருக்கேன். மலாயிலையும் பண்றேன், தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னதான் அங்க பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள் பண்ற மாதிரி வராது. ஏன்னா அதை பார்த்து தானே நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம கண்டிப்பா தமிழ்ல படம் பண்ணணும்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு வந்தது. ஸோ இந்தியாவுக்கு வந்தப்போ ஐ திங்க் அப்போ வந்து மாஸ்டர் போயிட்டு இருக்கு. என்னோட முடிவு என்னன்னா, தமிழ் சினிமாவுக்கு நான் வரேன்னா அண்ணன் மூலியமா தான் நான் வரணும். வேற எந்த படமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூஸியா இருக்கலாம். ஆனா ஒரு அணிலா எனக்கு அதுதான் வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ப்ரவுட் டு பி அனில். கண்டிப்பா. ஆல் த வே. ஸோ ஓகே. மாஸ்டர் ட்ரை பண்ணேன், லியோ ட்ரை பண்ணேன், வாரிசு ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் சினிமான்றது சீக்கிரம் வராது. அண்ணனுக்கும் சீக்கிரமா வரல. ஸோ அந்த ப்ராசஸ் கஷ்டமா தான் இருக்கும்னு அது நான் எப்படி அந்த லூப் ஹோல் புடிச்சீங்க? இப்ப வந்துட்டு லியோ ட்ரை பண்ணியிருக்கீங்க, மாஸ்டர் ட்ரை இல்ல பண்ணியிருக்கீங்க. அது லூப் ஹோல்ன்றத தாண்டி நம்ம இப்போ விசாரிப்போம்ல. இப்போ உங்கள நான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். சினிமால உள்ள ஒருத்தவங்கள்ட்ட கேட்பேன். உங்களுக்கு இந்த லியோ பத்தி எதுவும் எனக்கு தெரியும். அந்த ஒரு அசோசியேட் ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சவரு. இப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஆனா கடைசியில நெறைய இடம் வந்துட்டு ஒரு எம்ப்டி வாலா தான் போய் நான் நின்றுருக்கேன். ஏன்னா நான் ஏமாந்துருக்கீங்களா? ஏன்னா அதான் இன்ஃபாக்ட் அததான் சொல்ல வரேன். ஓகே. ஏமாந்துருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்திருக்கும். பட் அவங்க இருக்காங்கன்னு நான் நம்பி, ஏன்னா ஒரு படத்துல வந்து ஒரு 1000 பேர் வேலை செய்றாங்க. ஸோ அவங்க உண்மைய சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு நடிக்கணுன்ற அந்த வெறி இருக்குது. ஸோ நான் அத நம்பி போனேன். நெறைய இடத்துல தடங்கலா ஆயிருச்சு. பட் அந்த தடங்கல்லாம் தாண்டி வந்தது தான் கோட்டுன்னு நான் சொல்லுவேன். கோட் வந்து கடைசியில வந்து நம்மளுக்கு யார்ட்ட பேசணும், யாரு கரெக்ட்டானவங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்க் வந்துச்சு. இல்ல இப்ப இந்த ஏமாற்றம்னு சொல்றீங்களே, இப்ப ஏமாற்றம்ன்னும்போது, இப்ப நம்ம ஒருத்தவங்கள போய் மீட் பண்ணாம, டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு மாசக்கணக்குல வெயிட் பண்றது, அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். அது தவிர பணம் ரீதியாக சில 2மே. பேர், "ஓகே எனக்கு இவ்வளோ காசு குடுங்க. நான் அவர மீட் பண்ண வச்சுர்றேன்." அப்படின்னு சொல்லி ஏமாந்த ஏன்னா இந்த தமிழ் சினிமாவ தேடி சில முன்னாடிலாம் சொல்லுவாங்க, வரும்போது "ஒரு ரூ. 10,00,000 குடுங்க, உங்கள ஹீரோவா வச்சு எடுக்கிறேன்." அப்படின்ற மாரி இருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் கேட்கிறேன். இது எல்லாமே தாண்டி தான் வந்தேன்னு வச்சுக்கங்களேன். அண்ட் அவங்க எல்லாரையும் நான் இப்போ கூட சமீபத்துல பார்த்தேன். நான் படம்லாம் இப்போ ஜனநாயகனும், கோட்டும் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா அவங்களுக்கும் இந்த படங்களுக்கும் ஆக்சுவலி சம்மந்தமே கிடையாது. ஆனா அவங்க 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 எப்படி இப்ப என்கிட்ட பேசுவாங்க? என்கிட்ட பேச முடியாதுல்ல. ஸோ அதனால நான் சரி ஓகே. நீங்க பண்ண வேண்டியத பண்ணிட்டீங்க. ஆனா இதெல்லாம் நடக்க வேண்டியதுன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு. சூப்பர். எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா என்ன இருக்குன்னா, பாருங்க அந்த குருவில நீங்க பண்ண அந்த ஹெட் மூவ்மெண்ட் கூட ஞாபகம் ஆமா, இருக்கு. ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றது எஸ். எனக்கும் ரொம்ப அது ஷாக்கிங்கா ரொம்ப இருக்கு. நல்ல விஷயம். அது நல்ல ரெஜிஸ்டரும் ஆச்சு. அந்த ஷார்ட்டா நீங்க புடிச்ச அந்த விரல்ல அந்த மோதிரத்த எடுக்கிறதா இருக்கட்டும். தரணி சார் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணி ஸோ பண்ணியிருக்காரு. அது வந்து இன்ஃபாக்ட். எனக்கு வந்து ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணீங்களா அவர? தர்ணி சார். தரணி சார? தனுஷ் சார் வந்தாருன்னு நெனைக்கிறேன். மலேசியாவுக்கு திரும்ப எப்பயோ வந்தாருன்னு நெனைக்கிறேன். அப்போ மீட் பண்ணியிருப்பேன். ஆனா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் அவர. ஏன்னா என்னோட டைரக்டர். என்னைய முதல்ல கேமரா முன்னாடி ஆக்ஷன் சொன்னது தர்ணி சார்ன்ற. எனக்கு அது இன்னமும் ரொம்ப பெருமையா நான் நெனைக்கிறேன். சூப்பர். ஸோ இப்ப இந்த கோட் அப்படின்ற படத்துல அது வந்து ஃபாரின் ஷெட்யூல்ல நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த லூப் ஹோல் அந்த கரெக்ட்டா அந்த டீம்ல போயிட்டு நம்ம ஜாயின் ஆவறதுக்கு ஒரு பெர்சன் புடிச்சு போயிருப்பீங்க. அங்க விஜய் சார வந்து பார்த்திருப்பீங்க. இது இன்ஃபாக்ட் எப்படி இருக்குன்னா, குசேலன் படத்துல வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வடிவேலு வந்து ஒவ்வொரு இதுவா வந்து கிட்டத்தட்ட பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்தது. என்னால முடிஞ்ச எல்லாருக்கிட்டயும், அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டீ பாய்ன்னு சொல்லுவாங்கல்ல செட்ல. அவரு வரைக்குமே நம்மளுக்கு கிடைச்சா பரவால்ல. எப்படியாச்சும் நான் உள்ளுக்கு போயிட்டா போதும். அந்த வடிவேலு நெனைக்கிற மாரி, நான் உள்ளுக்கு பாஞ்சாச்சும் உள்ளுக்கு போயிருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கிற எல்லா வழியில ட்ரை பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மூலியமா, அதுக்கப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸ் மூலியமா, அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி, ஆக்சுவலா வந்து ஒரு நெறைய தடவ வந்து நான் ஷூட்டிங் செட்லயே போய் நின்றுருக்கேன் வெளிய. உண்மையிலேயே அந்த அந்த வடிவேலு மாதிரியே ஷூட்டிங் செட்லயே போய் நின்றுருக்கேன். ஒரு தடவ வந்து அப்பதான் அண்ணன் முதல்ல கேரவன் மேல ஏறி ஒரு செல்ஃபி எடுக்குறாரு. அண்ணன நான் முதல்ல அந்த குருவிக்கு அப்புறம் நான் நேர்ல இல்ல. குருவிக்கு அப்புறம் வந்து மாஸ்டர் ஆடியோ லான்ச்க்கு வந்திருந்தேன். அப்போ நான் அண்ணன பார்த்திருந்தேன். அதுக்கப்புறம் ஐ மீன் பார்த்திருந்தேன்னா, ஆடியன்ஸா தூரத்துல உட்கார்ந்து பார்த்தேன். நேரடியா பார்க்க முடியல. ஸோ இங்க வந்து நான் நிப்பேன். ஸோ என்னோட ப்ரொஃபைல்ல ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது வந்து அந்த அண்ணன் செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். மீச தாடி இல்லாம. ஆமா, ஆமா, கிளீன் ஆமா. ஷேப்பா அந்த ஒண்ணு இருப்பாரு. ஒரு ஒயிட் ஷர்ட். அப்ப அந்த கூட்டத்துல நான் முன்னுக்கு ஒரு ப்ளூ டீ ஷர்ட் போட்டு நிப்பேன். அந்த செல்ஃபி அவர் எடுத்திருப்பாரு. அண்ட் ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. அண்ணன் வந்து இப்படி வெளிய வந்து எல்லார்ட்டயும் இப்படி கிஸ் குடுக்குற மாதிரி. அந்த வீடியோ நான் தான் எடுத்தேன். அந்த வீடியோ நான் தான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஃபோட்டோல நிக்கிற அந்த பையனுக்கு தெரியாது.
இன்னொரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்துட்டு அண்ணன் கூட நடிக்க போறான் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ நான் நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு எப்போ கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செய்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சூப்பர் நைஸ். இது ஏன்னா ஒருத்தர் மேல கொண்ட ஒரு ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு காதல் வந்து ஒரு உண்மையா இருந்துச்சுன்னா, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அது உலகத்துல எந்த மூலையில நம்ம இருந்தாலும், கான்டாக்ட் இல்லனாலுமே கரெக்ட்டா அவங்கள்ட்ட போய் சேர்ந்திருப்பீங்க. இல்ல அந்த ஸோ அது அதுதான் உங்க விஷயத்துல மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. ஸோ அவர்ட்ட போய் ஃபர்ஸ்ட்டு பேசும்போது என்ன பேசுனீங்க? அதாவது கோட் செட்ல ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி பெருசா பேச்சுகள் வந்து அப்பதான் போயிட்டுருந்தது. ஸோ அது தவிர அப்போ வந்து அவர் வந்து நம்மளுடைய முதல்வரா இப்ப இருக்கவரு, அப்போ வந்து ஒரு நடிகரா இருந்திருப்பாரு. ஸோ எந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அந்த டைம்? ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அ கேரளால தான் ஸ்கெட்யூல் மாதிரி அந்த ஸ்டேடியம் கிளைமாக்ஸ் சீன் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க டீம்ல. பிகாஸ் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க ஆடிஷன் கடைசியா. என்னப்பா இவன் தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி விபி அண்ணா அனுப்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. ஸோ ஆஃபீஸ்க்கு போனப்போ அங்க சசின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. ஸோ அண்ணன் வந்து அ எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, "ஏதாச்சும் இருந்தா சொல்றோம்ப்பா" அப்படின்னாங்க. அப்பயும் நான் தொல்ல பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இருக்கானே, இருக்கானே, இருக்கானே. ஏன்னா அவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல, நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால கேட்டுட்டே இருக்கும்போது, ஓகே அடுத்து கேரளா ஸ்கெட்யூல் இருக்க மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆல்ரெடி இங்க தான் இருக்கிறேன். கூப்பிட்டா நம்ம உடனே ஓடிரலாம் அப்படின்னு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இல்லப்பா, இல்ல அங்க கரெக்ட்டா இருக்கு. நம்ப தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு, "இன்னொரு 1 வாரத்துல ரஷ்யாக்கு வர முடியுமா?" அப்படின்னாங்க. நீங்க ஸ்டாருக்கு வர சொன்னா கூட நான் வந்திருப்பேன் அண்ணனுக்காக. ரஷ்யாலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அந்த விசா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி கடவுள் வந்து என்ன போய் ரஷ்யால சேர்த்தாரு. ரஷ்யா மண்ணுல தான் அண்ணன நான் முதல்ல பார்த்தேன். ஓகே. இப்ப ரஷ்யா மீன்ஸ் இப்ப நீங்களே யூ புட் எஃபோர்ட் விசால இருந்து டிக்கெட்ட டக்குன்னு போட்டு கிளம்பி போயிட்டீங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வாவ்! கூடாது. எனக்கு அமேசிங் பிரதர். இல்ல அது சூப்பர். எல்லாருக்கும் அது சாத்தியமாகாதுல்ல. சில எஸ், பேருக்கு எஸ், அது எஸ். கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனக்கும் அது ஈஸி கிடையாது. நானும் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணேன். எனக்கு இது அந்த தெரியுது. அந்த லவ் தெரியுது. ஏன்னா, அது ஓகே நான் ஒரு 10 படம் ஹீரோவா பண்ணிட்டேன். நான் வந்து மலேசியால ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் மலாய்ல வந்து ஒரு படம் வந்து எஃப்1 மாரி ஒரு டீசர் பார்த்தேன். எஃப்1 மாரி ஒரு ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பட்சம் அதெல்லாம் தாண்டி அவர் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். அதுக்கு என் கை காசு என்ட்ட சேவிங்ஸ்ல இருந்தத நான் செலவு பண்ணி கூட நான் போய் ரஷ்யால போய் அவர மீட் பண்ணி ஷேர் பண்ணுன்றதெல்லாம் பெரிய டெடிகேஷன், பெரிய லவ். இப்ப நீங்க அது அவ்ளோ கஷ்டமா சொல்றீங்கல்ல. எனக்கு அது எதுவுமே ஃபீல் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க சொன்ன அந்த அன்புனால தான். அவர எப்படியாச்சும் பார்த்துரணும். என்ன மாதிரி 1000 பேர் அண்ணன் சொல்ற மாரி கோடி பேர் இருக்காங்க வெளிய. இந்த மாரி பண்ணக்கூடியவங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அங்க அவ்ளோ இதெல்லாம் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு இது ஓகேவா உங்களுக்குன்னு நீங்க சொல்றது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் அது ஒரு மேட்டரே இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அங்கேயும் நம்ம 0ல இருந்து தான் ஆரம்பிச்சோம். இப்ப இங்க வரும்போது நம்ம உடனே ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்னதா மக்கள் மனசுல இடம் புடிச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்லோலியா நம்ம வரது தான் கரெக்ட்டா ஸ்லோ இருக்கும். அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் தான். கரெக்ட். எஸ். நீங்க சொல்லுங்க அந்த ரஷ்யா மண்ல என்ன எப்படி? ஸோ வந்தோனே அண்ணனோட கேரவன் இருக்கு. ஒரு 2 கேரவன் தள்ளி நம்பளுக்கு ஒரு சின்ன கேரவன் குடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அண்ணன் கூட சமமா வச்சு நம்மளுக்கு குடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. ஏஜிஎஸ் டீம் சூப்பரா கவனிச்சாங்க நம்மள அங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அ டயலாக்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இதுதான் மேட்டர்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒருவேள வந்து அண்ணன் வருவாரு போல, நம்ம சும்மா அப்படி நிக்கணும். டயலாக் யார்ட்டயோ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு கார் வருது. ஆ விபி அண்ணன் சொல்றாரு, "இர்ஃபான் நீ அந்த காருக்குள்ள போ. அ இர்ஃபான வந்து அந்த ஹீரோ காருக்குள்ள கூட்டு போங்கன்றாங்க." நானு என்னங்க சொல்றீங்க? ஹீரோ காருக்குள்ள அண்ணன் கூட ஒரே கார்ல ஒரே மூச்சு. "ஐ யூ ஷூர்?" அப்படின்ற மாரி ஃபீலிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கார்ல போய் உட்கார்ந்தோனே, "ஏய் நீ டிரைவர் இல்லப்பா. நீ சாருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அசிஸ்டன்ட்டா வருவ. நீ இங்கிட்டு உட்காரு. டிரைவர் வேற ஆள் வருவான்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க டிரைவரா குடுத்தா கூட எனக்கு ஓகே தானே" அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப அ சிவா சார் சிவா சார் இருந்தாரு காருக்குள்ள. இவரு நம்ம டி.சி. வாசன். ஆ இருந்தாரு. எனக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. ஸோ சிவா அப்பாகிட்ட தான் நல்லா க்ளோஸ் ஆனேன் நான். ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் ஆனதால பேசிட்டே இருக்கையில, திடீர்னு வந்து ஒரு ஒரு வை ஒரு 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 ஆரா மாதிரி ஒண்ணு ஃபீல் ஆச்சு. இது எல்லாரும் சும்மா சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரஜினி சார் வரும்போது, விஜய் சார் வரும்போதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. வரதுக்கு முன்னாடியே ஓகே. நம்மளுக்கு தெரியும் அதோட வராங்க. எனர்ஜி. ஆமா. நிஜமாவே எனக்கு அந்த காருக்குள்ள அவர் வராருன்னு எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. அந்த மிரர்ல வந்து நான் பார்க்குறேன். ஒரு சிங்கம் அப்படியே வர மாதிரி. உண்மையிலேயே ஒரு சிங்கம் வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஒரு பயம் கலந்த ஒரு 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 பிரம்மாண்டம் அந்த ஒரு ஃபீல். கதவ தொறக்குறாரு. உள்ளுக்கு வந்து உட்கார்றாரு. அமைதியா இருக்குது காரு. எல்லாரும் மூச்சு விடுறது எல்லாருக்கும் கேட்குது. அந்த கண்ணாடியில நான் மெதுவா இப்படி என் கண் அங்க போது. அவர் அங்கிருந்து டைரக்ட்டா என்னைய தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருந்துட்டு ஸ்மைல் பண்ணாரு. ஸ்மைல் பண்ணேன். ஸ்மைல் பண்ணிட்டு என் உடம்புல என்ன ஃபீல் பண்ணுதுன்றதே எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் காமிச்சுக்க முடியாது.
அதை நான் ம். காமிக்க முடியாதுல்ல, சீன் ஏன்னா போகுது ஆமா அப்படின்னு. ஆக்டிங் ஸோ அப்போ அது அதெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு சீன் பண்றோம், பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ கேட்டாரு, ரஷ்யனா அப்படின்னாரு. ம். அந்த இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அந்த ரசிகன் வெளியே வந்துட்டான். அண்ணா, டப்புன்னு வெளியே வந்துட்டு, ரசிகன்லாம் இல்லைங்கண்ணா. அதெல்லாம் இல்லைண்ணா, உங்கால் தானே நானும் அப்படின்னு சொல்லி பேசி, ஆனா கண்ட்ரோல்டா தான் பேசினேன், அவரை பயன்படுத்திடக்கூடாது. ஆமா. கண்ட்ரோலா பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் அந்த குருவி மேட்ரே சொன்னேன். அவரால் நம்பவே முடியல. நான் ஃபோட்டோ காமிக்கல. இது நீயா அப்படின்னாரு. ஆமாண்ணா, நீங்க தானே நடிகனா வான்னு சொன்னீங்கன்னா, நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆனா உங்க கூட ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தான் இவ்வளோ இதுக்கு வந்தேன் நான் சொன்னோன்னே, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சூப்பர். செம. ஸோ கட் பண்ணா அப்படியே ஜனநாயகன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அங்கேயே சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் அடுத்த படம் நீங்க லாஸ்ட் படம் அப்பயே அந்த விஷயம்லாம் வந்துருச்சுல. லாஸ்ட் படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் மட்டும் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் எச். வினோத்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் நீங்க அந்த டைம்லயே ஓகே நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் இருக்கு, அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சா? எனக்கு அந்த ஒரு லக்கு என்ன கிடைச்சதுன்னா, ரஷ்யால வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால, அண்ணன் வந்து கேரவன்ல சும்மா தான் உட்கார்ந்திருந்தாரு. ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நான் வந்து தற்செயலா அந்த கேரவன் பக்கத்து வரும்போது, அவரு டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தாரு. பின்னாடி கேரவன்ல உட்காராம, முன்னாடி டிரைவர் சீட்ல அப்படியே உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு அண்ணன். அப்போ நான் அண்ணனை பார்த்துட்டு, "என்னண்ணே ஆச்சு? ஓகேவா?" இப்படி ஓகேவான்னோனே, அவர் உடனே "உள்ளுக்கு வா" அப்படின்னாரு. "கம் இன்சைட்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட உட்கார்ந்து ஒரு 1 ஹவர் பேசினோம் சரியான கேரவன்ல. இதெல்லாம் வந்து opportunity. நான் மறக்கவே மாட்டேன் இந்த விஷயங்கள்லாம். ஸோ அந்த உட்கார்ந்து நாங்க பேசும்போது நான் நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. ஒரு ஒரு தளபதி பிரதிநிதியா அவர நாங்க எப்படி பார்க்குறோம்? எவ்வளோ மிஸ் பண்ண போறோம் சினிமா விட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணேன். அவரும் சொன்னாரு, "நான் வந்துட்டு முடிவு எடுத்துட்டேன்ப்பா. மக்கள் எனக்காக ரொம்ப பண்ணிட்டாங்க. இப்போ நான் மக்களுக்கு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" சொல்லிட்டு. அவரு சொல்லும்போதே அதுல ஒரு ஜென்யூனிட்டி ஃபீல் பண்ணுச்சு. அப்பவே எனக்கு தெரியும். இவர் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் பியாண்ட் தட் நான் வந்து தளபதிக்கு தான் ஃபேன். அப்ப சிஎம் அவ்வளோ டீட்டெயிலா எனக்கு தெரியாது. தளபதிக்கு தான் ஃபேனா இருந்தேன். ஸோ அந்த டைம் நான் சொல்லியிருந்தேன், "அண்ணே, இப்படி இதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்தேனே. அடுத்த படத்துக்கு வந்துட்டு இன்னொரு படம் இருக்குன்னு" அண்ணன் அப்பவே சொன்னாரு. நீங்க சொல்ற மாரி தான். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கோட் கடைசி படம்ல இன்னொரு படம் இருக்கு. கதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த டைம் வந்து நான் சொன்னேன், "ஒரு அல்ப ஆசை எனக்கு. ஒரு அணிலா எனக்கு உங்களோட கடைசி படத்துலயும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. ரெக்கமெண்டேஷன் எனக்கு எதுவும் வேணாம். யாருக்கிட்ட கரெக்ட்டா போணும்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதாவது ஆடிஷன் எங்க நடக்குது? நான் போய் கலந்துக்கிட்டு, என்னால நல்லா பண்ண முடிஞ்சுச்சுன்னா, எனக்கு படத்துல வாய்ப்பு வேணும்" அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணன் வந்து ராம் அண்ணனோட நம்பர் குடுத்தாரு. அண்ணனோட ராம் ராம் தெரியும். அண்ணனுக்கு ஓகே. குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன்னா, 1000 பேர் இப்படி கேட்டிருப்பாங்களே அண்ணன்கிட்ட. ராம் அண்ணனுக்கும் எவ்வளோ பேர் அவங்கள சுத்தி கேட்டிருப்பாங்க. எப்படி நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இதுவே போதும். இவ்ளோ நம்ம அண்ணன்ட்ட பேசினதே போதும். வாய்ப்பு இருந்தா பார்த்துக்கலாம். மறுபடி நான் முயற்சி பண்ண மாதிரி திரும்ப நான் முயற்சி பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். கோட் ரிலீஸ் ஆகுது. செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு 1 வாரம் சென்று ராம் அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்தது. "எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி, "மலேசியால இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "எப்போ சென்னை வர?" அப்படின்னு. வந்துருவேண்ணா" அப்படின்னு. "எப்போ வரணும் சொல்லுங்கண்ணே." "சரி இப்போ இந்த டைம் வா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்னை வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போ, இத்தனை மணிக்கு போ எல்லாம் என்னை கைட் பண்ணிருந்தாங்க. ஆஃபீஸ் போயிட்டேன். போயிட்டோனே, "இர்ஃபான், இதுதான் 69 ஆஃபீஸ். நீ கேட்டிருந்தல்ல, உள்ளுக்கு போயிட்டு மதின்னு ஒருத்தர் இருப்பாரு. அரவிந்த்னு ஒரு பையன் இருப்பாரு. 2 பேரையும் மீட் பண்ணி ஆடிஷன் குடுத்து செலக்ட் ஆயிக்கோ" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன்னா நான் அத எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்மள ஆடிஷனுக்கு தான் கூப்பிடுறாங்கன்றத எதிர்பார்க்கல. நான் ராமண்ணன மீட் பண்ண போறேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்பதான் தளபதி ஆஃபீஸ்க்கே நான் போறேன். ஸோ எனக்கு அது வந்துட்டு ஒரு ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். என் வாழ்க்கை முழுக்க வந்துட்டு அண்ணனுக்கும் சரி, ராம் அண்ணனுக்கும் சரி, மதி ப்ரோக்குலாம் வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்கலாம் என்னோட ப்ராசஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ அப்போ உள்ளுக்கு போய் ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த சல்மான் ரோல் எல்லாமே எனக்கு கிடைச்சது. அப்பா சூப்பர். இது ஒரு பெரிய ஜர்னி. இன்ஃபேக்ட் வந்து அந்த ரோலுமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகே, அவருக்கு வந்து கேட்டிருக்காரு. நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு குடுக்கணும் அப்படின்றத தாண்டி, நீங்க வந்து அந்த பாபி டேல் கூடயே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆமா, டிராவல் இருக்கும். அந்த அந்த தனியாவே உங்களுக்கு ஒரு ட்ராக் நெறையா போயிட்டுருக்கும். ஆமா, ஸோ ஆமா. அது வந்து பார்க்கும்போது அது இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப நல்லா தெரிஞ்சது. நெறைய ஷாட்ஸ் உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சிருப்பாங்க. ஆ. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். அந்த ஷூட்டிங்லேயே ஓகே, ஒரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் சொல்லுங்க. அண்ட் பாபி டேல் அவரு கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது. அண்ட் அந்த கடல்ல இருக்கிற போர்ஷன்லாம் வந்து ரொம்ப நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு மாரி ஷூட் பண்ணியிருப்போம். ஆனா, இது ஃபுல் ப்ராடக்ட்டா பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து, "ஓ! இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கே! பயங்கரமா" அப்படின்ற மாரி இருக்குமே. இப்போ எனக்கு வந்துட்டு அ ஜனநாயகன் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ன்னு சொல்லுவேன். மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில. ஒண்ணு அண்ணன். இன்னொன்னு அண்ணன தாண்டி வந்துட்டு இவ்ளோ பெரிய புரொடக்ஷன் டீமோட நான் வொர்க் பண்ணதே கிடையாது. இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னை கேட்டீங்கன்னா.
லைக் வினோத் சாராக இருக்கட்டும், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சத்யன் சூரியன் சார் எனக்கு கேமரா பிடிக்க போகிறாரு, இங்கிட்டு பிரதீப் வந்து எனக்கு எடிட் பண்ண போகிறாங்க, அனிருத் சார் எனக்கு மியூசிக் போட போகிறாங்க, நாசர் சார் கூட நடிக்க போகிறேன், சுனில் சார் கூட நடிக்க போகிறேன். இந்த விஷயங்கள்லாம் பாபி சார் பாலிவுட், இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. லைக் நான் ஒவ்வொரு விஷயமே வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் அங்கே. அண்ட் எந்த ஒரு காரணத்துலையுமே வந்து நம்மளுடைய கேரக்டர் வந்து சொதப்பிரவோ இல்லை வந்து நம்மனால ஒரு டேக் போகிற மாதிரியோ இருக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப முக்கியமாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ ஷூட்டுக்கு போகும்போது அந்த கடல், நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் தான் எனக்கு வரும்போதே லைக் 1000 பேர் இருக்காங்க செட்டில், அந்த ஷிப்போட செட்டப்பு, அப்புறம் எனக்கு இது டைலாக் கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு என்ன என்ன ரோல்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இல்ல அங்க அதான் இவ்வளோ இதுல இருக்கும்போது டயலாக்ஸ் கொடுக்கும்போது பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஆமா, கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாம, பிகாஸ் பெரிய படங்கள் வந்து ஹீரோ டைரக்டர் தாண்டி நிறைய பேருக்கு வந்து அவங்களோட சீன் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோட தான் தெரியும். அப்போதான் எனக்கு தெரியும், ஓ நான் சல்மான்ற ஒரு கேரக்டர் ஹோல்ட் பண்ணுறேன், என் பேர் சல்மானா, அப்போதான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். அப்புறம் நான் பாபி சாரோட டீமா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. படத்தில் வந்துட்டு நான் எவ்வளோ வந்தேன்றது எனக்கு சொல்ல தெரியல. பட் ஷூட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு குட் 10 மந்த்ஸ் இருக்கும். ஆனால் அது கண்டினியூஸாக இல்லை, விட்டு விட்டு விட்டு, ஏன்னா வேற வேற செட்டப், வேற வேற ஓகே. லொகேஷன்ஸ். இப்போ அப்ராக்சிமேட்டா எவ்வளோ நாள் ஷூட் பண்ணியிருப்பீங்க? ஒரு 40 டேஸ்? 40 to 70 டேஸ்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல. சில சீன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா வந்து மழைனாலேயே வந்து திரும்ப 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 ஷூட் கேன்சல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியல. அந்த பாகிஸ்தான் போர்ஷன், ஓகே. பாகிஸ்தான் போர்ஷன் ஆமா. அந்த அதெல்லாம் எங்க எடுத்தீங்க? ஹோல் நல்லா ஆர்மி இருந்தது. ட்ரைனிங் வந்து அது வந்து சீக்ரெட்டு. அது வந்து நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஆனா ஓகே. அந்த லொகேஷன்ல தான் வந்து மழை வந்து நிறைய தடவை நம்மளுக்கு இல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா, அதாவது ஆர்ட் ஒர்க்காவுமே ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய அதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த ஃபைட்ல அந்த இருக்குல்ல, பாபியோட என்ட்ரி போர்ஷன், அந்த அதுக்கு ஷிப்ல அது நான் நிறைய கேட்டிருந்தேன். நான் மதிக்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்ட்ட, ஆமா. எப்படிங்க பயங்கரமா இருந்துச்சுங்க இது ரொம்ப ஷூட் ரொம்ப பண்ணது பயங்கரமா இருந்தது. அப்படின்ற சில மாதிரி. விஷயங்கள் செட்ல எடுக்க வேண்டியது இருந்துச்சு, சில விஷயங்கள் ரியல்ல எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ செட்ல எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு புதுசா இருந்தது. நான் செட்ல வந்து பண்ணது கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்கேல்ல பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெரிய செட்டப்பா இருந்தது. ஸோ எனக்கு வந்து அங்க அடிக்கிற காத்தும் இருக்கட்டும், என்னோட இமேஜினேஷனா நம்ம ஒர்க் பண்ணணும். கடல், காத்து, அந்த அலை எப்படி இருக்கும், நம்ம பேசும்போது கத்தி பேசணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அங்க நம்ம பண்ணியிருந்தோம். ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எல்லாம் மேட்சிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆமா. ரொம்ப ரொம்ப ஸோ சூப்பரா இருந்துச்சு. இதுல ஜனநாயகன் உள்ள வந்தாச்சு. அண்ணனை மீட் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் மீட் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி வந்தாச்சுண்ணே, பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சான்ஸ் கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சது. அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்போ மீட் பண்ண அண்ணன. ஒரு 15 டேஸ் அண்ணன் கூட டெய்லி ஷூட்ல இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய போர்ஷன் அது. ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்திருப்பாங்க எஸ், எல்லாரும். அந்த ஃபைட்டு. ரோபோட்ஸ், அந்த ஆமா. விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல ஆமா. ஷூட் பண்ணது. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது இருக்கும்போது தான் அண்ணனும் வந்தாங்க செட்டுக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அண்ணன நான் மீட் பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட போர்ஷன் என்ன ஏதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அங்க வந்தப்போ தான் வந்து அண்ணனோட கார பார்த்தேன். அப்ப தெரிஞ்சுச்சு, அப்ப அண்ணன் இன்னைக்கு இருக்காரு செட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டே இருக்கையில அண்ணன் வந்தாரு. அதே ஆரா தான். மறுபடியும் வராரு. செட்டே அமைதியாகுது. உள்ளுக்கு வந்தாரு. வந்துட்டு என்னை தாண்டி போயிட்டாரு. என்ன பார்க்கல, அங்க போயிட்டாரு. போயிட்டு எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டே இருக்கையில தற்செயலா இப்படி இப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு, "ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு திரும்ப. அண்ணன் வந்துட்டு பேசினாரு. "ஏய் எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அடையாளமே தெரியல. வேற மாரி இருக்க" அப்படின்னாரு. "ஆமாண்ணா, இதுதான் இதோட லுக்" அப்படின்னு சொல்லி பேசினோம். "ஆல் குட்" அப்படின்னாரு. "ஆல் குட்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேலேருந்து டெய்லி அண்ணன் கூட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அண்ணனோட அண்ணன் வந்து எப்படின்னா வந்து எல்லாரும் சொல்ற மாரி தான். ரொம்ப அமைதியா இருப்பாரு. ரோல் பண்ணோன்னே திடீர்னு அப்படியே அந்த ஒரு ஒரு அந்த இந்த ராவண வண்டா படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ஒரு மாரி கை அப்படி டஸ்ட் தட்டுறது, இந்த மேட்டர்லாம் நேர்ல பார்க்கும்போது, இந்த மனுஷனுக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையே இல்ல. ஏன்னா கொரியோகிராஃபர் வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அனல் அரசு சார் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா இவரு அதுல ஒரு மேட்டர் இம்ப்ரோவைஸ் ஒண்ணு பண்ணுவாங்க பயங்கரமா. சான்ஸே இல்ல ப்ரோ. ஆ. அந்த அவரோட ஆராவே வேற. ஓகே. நிஜமாவே. ஸோ வேற இந்த 15 நாள்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்த ஒரு விஷயம்? ஆம், எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, ஆக்சுவலா அந்த சீன் வந்து இல்ல படத்துல இப்போ. அது வந்து எடிட்ல போயிருச்சு அது. ஸோ அண்ணன் கூட ஒரு சீன் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா 2 சீன் இருந்துச்சு எனக்கு அண்ணனுக்கு. ஸோ அந்த சீன் நான் பண்ணி முடிச்சோன்னே,
அப்புறம் அண்ணன் வந்து எந்திரிச்சு வந்துட்டு, ரொம்ப நல்லா பண்ண. இந்த சீன் எனக்கு பின்றடா" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சும்மா கலாய்க்கிறாங்களா என்னன்னு தெரியாம நான், "அண்ணே சீரியஸாவாண்ணே?" அப்படின்னு சொல்லி, "ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி என்ட்ட சொல்லிட்டு போனாரு. எனக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, ஒரு நல்ல நடிகனா வான்னு சொன்னாரு 12 வயசா நான் இருக்கும்போது. இப்ப எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிளா ஃபீல் பண்ணுது. என் லைஃப் கம்ப்ளீட் ஆயிருச்சு. என் ஆஸ்கார் அவார்ட நான் ஜெயிச்சுட்டேன். அண்ணன் வந்து ரொம்ப நல்லா அது படத்துல வரல தான், வருத்தமா இருந்தது தான். ஆனா நான் வாழ்ந்துட்டேன். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நான் மறக்கவே மாட்டேன். வந்து தோள்ல கை போட்டு சொல்லிட்டு போனாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் ராம் அண்ணாகிட்டயும் போய் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. ராம் அண்ணா அதுக்கப்புறம் சொன்னாரு. சார் சொன்னார்றா, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க" அப்படின்னு சொன்னம்போது எனக்கு வார்த்தையே வரல எனக்கு. அது போதும். நான் நீ ஜெயிச்சிட்ட மாறா. ஜெயிச்சிட்ட மாறா. அப்படி அப்படி இருந்தது எனக்கு உள்ளுக்கு. அதுதான். யாஹ்! சூப்பர். உண்மையிலே அத கேட்கவே அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா, மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த படம் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்த, ஒரு சந்தோஷத்த குடுத்திருந்தாலும், அந்த டைம்ல வந்து இது லீக் ஆகுற சமயம்லாம் நீங்க வந்து எங்க இருந்தீங்க? மலேசியால இருந்தீங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து படம் லீக் ஆகுதுன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து அது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ டீம் கிட்டயும் நம்ம வந்து நம்மளுடைய சோகத்த சொல்லி பேச முடியாது. அவங்களும் நாட் ரீச்சபிள்ல இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு ஃபெட் அப் சிட்யூவேஷன்ல இருந்திருப்பாங்களே! அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? இல்ல ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து அண்ணன். அண்ணன சிம்பிளா சொல்லணும்னா, இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் தளபதி. இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் தளபதிஸ் ஃபேன். ரொம்ப கஷ்டம் அது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நடக்குன்ற மாதிரின்ற மைண்ட் செட்ல தான் நாங்க இருந்தோம். ஏன்னா, இப்போ அண்ணன் வந்து வேற ஒரு கலைத்துறையில இருக்கிறாரு. வேற ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஹர்டல்ஸ்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எவ்வளோ நாளு, வருமா வராதா? அந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக்கிருச்சு நம்மள. அது மட்டும் இல்லாம நம்ம தான் வெளியாக்கணும்னு சொன்னது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆல்ரெடி கஷ்டப்படுத்திட்டீங்க. ஏன் இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்தணும்? அப்படின்ற ஒரு விஷயம். பட் அதெல்லாம் தாண்டி அண்ணன் ஸ்ட்ராங்கா இருந்தனால எங்க எல்லாராலயும் நாங்க கீழ இருக்கிற அந்த ஹோல் யூனிட்டால ஸ்ட்ராங்கா இருக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அண்ணன் சொன்னாரு, "நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் வரும் தான். நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அண்ணனும், புரொடியூசரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால மத்த யாருக்குமே வந்து அது வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு. அண்ட் எனக்கும் வந்து யாரும் அந்த படத்த அனுப்பல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன மாரி ஒரு ஃபேன் அண்ணனுக்குன்னு. அனுப்பி விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அரசல் புரசலா பேசி கேள்விப்பட்டேன். லைக், "ஏய் இருக்கான்டா படத்துல." அந்த மாரி அந்த மாதிரி. காதுக்கு ஆனா வந்தது. என்னோட சர்க்கிள் யாரையுமே நான் பார்க்க விடல. அவங்களும் பார்க்க விரும்பல. நம்ம தியேட்டர்ல வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் சில பேருக்கு ஆர்வக் கோளாறால பார்க்கணும்னு தோணியிருக்கும். பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்கலாம் திரும்ப இப்ப தியேட்டர்ல வந்து பார்த்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பார்க்கணும். அதுதான் முறை. ஸோ அதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல்லாவே ஆமா. அமைஞ்சிருக்கு. இப்போ ஏன்னா ரொம்ப இன்ஃபாக்ட் கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரோ ம். செட்ல. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். லைட் மேன்ல இருந்து எல்லாருமே லைக் டெக்னிக்கல் டீம் அந்த ஒரு சீன வர வைக்கிறதுக்கு எத்தன பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப லைக் ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் லீக் ஆன படங்கள்லாம் இருக்கு. அப்ப எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஏன் ஃபீல் பண்ணலன்னா, நான் அங்க இல்ல. பட் இப்போ நான் செட்ல இருந்திருக்கனால எனக்கு தெரியும். எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அ எவ்வளோ பேரோட எஃபோர்ட் இதுக்குள்ள இருக்கு. எவ்வளோ குடும்பங்கள் இதுக்குள்ள இருக்கு. இந்த படம் வந்தா தான் அவங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் எனக்கே எனக்கே இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னைய சில பேருக்கு தெரிய போகுது. இப்படின்ற விஷயங்கள வந்து அசால்ட்டா ஒரு ஃபோன்ல தட்டி பார்க்கறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அது ரொம்ப அது ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆமா, பட் அது எல்லாத்துக்குமே மீண்டு வந்து, ஆமா. இப்போ பயங்கரமா ஒரு செலிப்ரேஷனா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு 4, 5 நாளா நம்மளால புக்கே பண்ண முடியல டிக்கெட். அந்த லீக் அளவுக்கு ஆனாலும் லீக் ஆனாலும் படம் பீக். படம் வேற லீக்ல தான் இருக்கு. ஆமா. அப்படின்ற மாரி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அது தவிர இப்போ வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். உங்களோட நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் உங்களுடைய மலேசியால நீங்க ஹீரோவா பண்ண படமும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆகுற மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆமா. அங்க இரும்பு தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த படம் ஆக்சுவலா நாங்க ஒரு 2 தடவ போஸ்ட்போன் பண்ணிட்டோம். அண்ணன் படம் வருதுன்னு கேள்விப்படுற டைம்லலாம் நாங்க தள்ளி போயிட்டோம். இந்த தடவ இல்ல இது வந்து கண்டிப்பா நம்ம விளையாக்கிடலாம்னு சொல்லி எல்லாம் பண்ணி மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த டேட் தான் வந்துட்டு ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுற மாரி இருந்தது. அண்ணன் வந்தா தம்பி விலகி தான் ஆகணும். ஸோ அதனால நாங்க தள்ளி வச்சுட்டோம். 6 ஆகஸ்ட் வச்சுட்டோம் அந்த படத்த. பிரச்சனை இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு அண்ணன கொண்டாடிருவோம். ஏன்டா இதுதான் இன்னும் முக்கியம் என்னைய கேட்டீங்கன்னா. படமா சொல்ல வரல. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் கொண்டாட முடியாது. ஸோ அந்த கொண்டாட்டத்த நம்ம இப்ப முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்த எது வேணாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்ல நாங்களும் டீமும் முடிவு பண்ணி படத்த தள்ளி வச்சாச்சு. அதைத் தொடர்ந்து வேற தமிழ்லயும் நீங்க நெறைய படங்கள் வந்து பண்ணோம். ஏன்னா, இதுல பார்க்கும்போது சல்மான்ற கேரக்டர் வந்து கரெக்ட்டா அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ, அந்த கேரக்டர வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணியிருந்தீங்க. நெறைய தமிழ் படங்களும் இங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்ற நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான். நெறைய ஆசைகள் இருக்கு. தமிழ் சினிமால, தமிழ் மக்களுக்காக பண்ணணும் அப்படின்றது. டைரக்டர்ஸோ, இல்ல கோ டைரக்டர்ஸோ யாராச்சும் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா
கூப்பிட்டாங்கன்னா நான் போய் முயற்சி பண்ணுவேன். இன்னும் பெரிய கேரக்டரா, இன்னும் ஸ்ட்ராங்கரா பண்றதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. பார்ப்போம். எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. கடவுள் தான் என்னை இங்க வந்து படைச்சாரு. ஏன் இங்க வந்து என்னைய ஒப்படைச்சாருன்னு தெரியல தமிழ் சினிமாக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிப்பா. பர்பஸை நோக்கி கரெக்டாக வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நம்மளுடைய கெலாட்டா நேர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது கன்வே பண்ணலாம். என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம அண்ணனை தளபதியா கொண்டாடிட்டோம். இதுக்கப்புறம் சிஎம்மா கொண்டாடுவோம். எஸ், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த டைட்டில் கார்டுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடலாம். எஸ், அதுதான் அஃப்கோர்ஸ் கொடுத்த டிக்கெட்டுக்கு ஒர்த்துப்பா அந்த டைட்டில் 100% கார்டுக்கு. டைட்டில் கார்டுலே காலி நாங்கலாம். தேங்க்யூ Thank you ஸோ so மச் ஃபார் much. லவ்லி Thank you டைம். so much. வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. फटाफट फटाफट वीके शैम्पू है कलर फटाफट